வணக்கம், நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சனி வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன வக்ர பயிற்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக பலன்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வக்ரம் அப்படிங்கிறத ரெட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிளானட் தன்னுடைய இயல்பிலிருந்து கம்ப்ளீட்டாக மாறி செயல்படுறது தான் ரெட்ராகேஷன். அந்த மாதிரி இப்போ ரெட்ராகேஷனுக்குள்ளே வந்திருக்க பிளானட் யாருன்னா பிளானட் சாட்டர்ன், அதாவது சனி. சனிங்கிறது மகா பயிற்சி. அது எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய விஷயம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் சனி பயிற்சி தான். அந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? சனி சரியாக சூரியனுக்கு 251 டிகிரியில் போகும்போது வக்ரமாகவும் 109 டிகிரிக்கு வரும்போது வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு. இது எவ்வளோ நாள் நடக்குது அப்படின்னா தோராயமாக ஒரு 4 மாதம், அதாவது 140 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது பல பலன்களை மாறுதலாக பண்ண போகுது. இவ்வளோ நாள் சனி பயிற்சியில் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்த பலன்கள் தலைகீழாக ரெசிப்ரோக்கலாக மாறப்போகுது. அது எல்லாம் பொதுவாகவே வக்ர கிரகங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்காக பலனை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகத்தை பொறுத்தும் அந்த பலன் வேறுபடும். பட் சனி வக்ரம்ங்கிறது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம், சில விஷயங்களில் கவனம்னு சொல்லலாம். ஏன்னா லக்னத்திலே சனி வக்ரம்னா இந்த வக்ர பயிற்சி ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. உங்களுடைய லக்னம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி நேர்கதியிலிருந்து இங்கே வக்ரமாகும்போது சில மாறுதலான பலன்களும் நடக்க போகுது. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இப்போது ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ராசி மீனம். மீனம் குருவுடைய ராசி. ரொம்ப ரொம்ப அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ராசி யாருன்னா மீனம். ரொம்ப செல்ஃபிஷ்னஸே இருக்காது, செல்ஃப்லெஸ் தான். தன் குடும்பம் மேலே ஒரு சுயநலம் இருக்கும். பட் பொதுவாக அவங்களுக்கான சுயநலம்ங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்வாங்க, நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் டீச்சிங் பேங்கிங் ப்ரொஃபஷனலில் மீனத்தில் இருப்பாங்க. பேங்கர்ஸாகவும் டீச்சர்ஸாகவும் நிறைய பேர் எதில் இருப்பாங்கன்னா மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா போதனை அப்படிங்கிறத செய்ய வேண்டியவர் குரு. அந்த குருவோட ராசியான மீனராசிக்காரங்களுக்கு அந்த குருவுடைய அந்த சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஏமாளிகளும் மீனராசிக்காரங்க தான். செஞ்சே நான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மீனராசிக்காரங்க தான். ஏமாறுறோன்னு தெரிஞ்சே சில இடங்களில் ஏமாறுவாங்க. அது குருவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது ராசியில். ஸோ இப்பேற்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குது? பொதுவாக மீனராசிக்கு ஜென்ம சனி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஏன்னா கும்பத்தில் சனி இருக்கிறாரு. இப்போ மார்ச் 2025 நம்ம மீனத்துக்குள்ளே தான் வரப்போகிறாரு. அதுவே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா என்கிட்ட கன்சல்டேஷன்லேயே எல்லோரும் மேம் எனக்கு 7.5 சனியாக என்ன பண்ணிடும்னு கேட்குறீங்க. தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனாலும் சில தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நான் நியூ இயர் ப்ரெடிக்ஷன்லேருந்து நான் போட்டிருக்கேன். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த சனியுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மீனத்துக்கு இப்போ சனி இருக்கிறது 12ஆம் இடமான கும்பத்தில். கும்பம்ங்கிறது ஒரு ஸ்திர வீடு. அங்கே இவ்வளோ நாள் ஆட்சியாக இருந்த சனி இப்போ ஆட்சி வக்ரம் ஆகிறாரு. ஆட்சி வக்ரமாக ஒரு கிரகம் ஆகுதுன்னா அதுக்கு 0 மார்க் தான் போடணும். ஏன்னால் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது ஒரு பாவ கிரகம் ஆட்சி வக்ரம் ஆகுதுன்னா 0, அதால் ஒரு பாவ பலனையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. விச் மீன்ஸ் நல்லா தான் இருக்க போகிறீங்க. இந்த சனியால் உங்களுக்கு இன்னொரு அடுத்த 4 மாதத்துக்கு எந்த தொல்லையும் இல்லை. அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இதில் சில நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த சனி பயிற்சியும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போய்க்கோங்க. இப்போ இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்கிறவர் தூக்கமே இல்லை உங்களுக்கு. ஸ்லீப் சைக்கிள் எஃபெக்ட் ஆகி ரொம்ப நாளாச்சு. அதேமாதிரி சில பேருக்கு எப்படி இருக்குன்னா எவ்வளோ தூங்கி எழுந்திரிச்சாலும் ரொம்ப டயர்டாகவே இருக்கும், நடக்க முடியாது. ஒரு தூக்கத்தோட ஒரு அசதி, தூங்கி எழுந்திரிச்சதும் ஒரு டயர்ட்னஸ் உடம்புல இருக்கும்ல, அது டே ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ஹாஃப் ஸ்லீப்பை தான் இந்த சனி கொடுப்பாரு. ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி இருக்கும், ஆனால் ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. சும்மா மேலோட்டமாக தூங்குவாங்க. அப்பப்போ சின்ன சின்ன நாப்ஸ் எடுத்துகிட்டு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்களே தவிர ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது ஈட்டிங் ஹேபிட்ஸ் சுத்தமாக சரி கிடையாது. சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற விஷயங்களை சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏன்னா 12ல் உள்ள பாவகிரகம் நல்ல ஃபுட் ஹேபிட்டை வைக்க விடாது. நான்வெஜ் இன்டேக் பண்ணுறவங்க நிறைய நான்வெஜ் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. புதனுடைய பெயர்ச்சி இப்போ சரியில்லை. ஸோ அதனால் அந்த புதன் என்ன பண்ணுவார்னா, இந்த சனியும் 12ஆம் இடத்துல இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையுமே இது இன்டைரக்டாக ட்ரிகர் பண்ணும். சரி, இப்போ அந்த சனியுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 6, 9ஆம் இடத்துல இந்த சனியுடைய பார்வை விழுது. பொதுவாகவே சனியுடைய பார்வை கொஞ்சம் கொடூரமானது தான். ஏன்னா சனியே ஒரு பாவகிரகம். நானே கெட்டவன், நான் பார்க்குற இடத்துக்கு என்ன நான் நல்லதாக செய்ய போகிறேன், கெடுக்க தான் செய்வேன். அப்போ 2, 6, 9க்கு சனியுடைய பார்வை விழும்போது 2ங்கிறது குடும்பஸ்தானம்.
குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், ஒரு சலசலப்பு, ஒரு உள்கட்சி பூசல்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய ப்ராப்ளம். வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் நிம்மதி இல்லை, ஏன்டா வீட்டுக்கு வரோன்ருக்கு, கொஞ்சம் நேரம் ஆஃபீஸ்லேயே இருந்துட்டு வரலாமான்ருக்குங்கிற நிலமையில நிறைய மீனராசி கிளைண்ட்ஸ் என்கிட்ட பேசியிருக்காங்க. குடும்பம் விருத்தியானாலும் அதுலேயும் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து ஃபேமிலி வைஸ் ரொம்ப சூப்பராக இல்லை. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. சம்பாதிக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன், பட் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா முடியவே இல்லையே, முட்டுக்கட்டையாகவே இருக்கேன், இப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன், ஒரு ஸ்டெப் மேலே வைக்க முடியல. வர்ற பணம் பூரா குடும்ப செலவுக்கு தான் ஆகும். ஏன்னா இங்கே ஃபினான்ஸ் வரும், ஃபேமிலி அதை கன்சியூம் பண்ணும். குடும்பம் பொருளாதாரம் ரெண்டையும் ஒட்டுக்கா சேர்த்து சனி பார்க்குறாரு. ஸோ அதனால் குடும்பம் பொருளாதாரம் ரெண்டுமே வந்து பாதிக்கப்படுது. இப்போ இந்த சனியுடைய அடுத்த பார்வை உங்களுக்கு எங்கே விழுதுன்னா 6ஆம் இடத்துல. நல்லது தான், இவ்வளோ நாள் 6ஆம் இடத்துல சனி பார்வை விழுந்தது நல்லது. கோர்ட் கேஸில் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் விக்ட்ரி, அதே மாதிரி கடன் இருந்ததுன்னா அந்த கடனை நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அடைச்சிருப்பீங்க, நல்ல பணத்தை கடனுக்கு கட்டி கடன் அடைச்சி கொஞ்சம் மேலே வந்திருப்பீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே நிறைய இருந்தாலும் அது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் தான் இந்த சனி கொடுத்தாரு. ஏன்னா கெட்ட இடத்த ஒரு கெட்ட கிரகம் பார்க்குறது நல்லதாக வேலை செய்யும். பட் இப்போது அடுத்த ஒரு 4 மாதத்துக்கு இந்த சனி வக்ரமாகி அதே இடத்த பார்க்குறாரு. அப்போ இந்த வக்ரமாற சனியுடைய பார்வையோட வீரியமும் குறையுது. அப்போ அந்த பாவக்கதிர்கள் ஃபில்டர் ஆகுது. அப்போ நல்லது தானே நடக்கணும்னா அப்படி இல்லை, கொஞ்சம் அந்த 6ஆம் இடத்த நெகட்டிவ் ஆட்டி பார்க்கும். ஏன்னா 6 ஆல்ரெடி நெகட்டிவ், இங்கே ஒரு நியூட்ரல் பார்வை தான் அங்கே விழுது. அப்போ அந்த நெகட்டிவிட்டி அப்படியே தான் இருக்குது. இங்கே நெகட்டிவான பார்வை விழுதுன்னா நெகட்டிவை காம்பன்சேட் பண்ணிடும், இங்கே நியூட்ரல் பார்வை விழுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கடனை அடுத்த 4 மாதத்துக்கு இவ்வளோ நாள் நீங்கள் அடைச்ச அளவுக்கு ஸ்பீடாக அடைக்க முடியாது, புது கடன் வாங்க வைப்பார். குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ம சனி வரும்போது இந்த கடனால் பிரச்சனையை வர வைப்பார். ஏன்னா நல்லா இருக்கிற சனியோட பார்வை உங்களை கடன் வாங்க வைக்க விடாது. பட் இந்த வக்ர சனி கடனை வாங்க வச்சுருவார். இப்போ அதோட ஹீட்டு தெரியாது. மார்ச் 2025க்கு அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும். அப்போ கடன் அடைக்க நீங்கள் சிரமப்படுவீங்க, அல்லது அடுத்த கட்டத்துக்கு போக சிரமப்படுவீங்க. அதனால் இப்போ வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாகும் பட்சத்தில் மட்டும் வாங்குங்க. லாவிஷாக லக்ஸூரியஸாக ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற வேலையை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக மியூச்சுவலில் இன்வெஸ்ட் பண்ண, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற விஷயம் மட்டும் வேண்டாம். ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் 100% அது உங்களுக்கு ரிட்டர்ன் தரும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. அல்லது தயவு செஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. யாரை நம்பியும் முக்கியமாக பணம் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வராது. சரி, இந்த சனியுடைய அடுத்த பார்வை எங்கே விழுதுன்னா 9ஆம் இடத்துல. அப்பாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது. இவ்வளோ நாள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அப்பாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது. அவருக்கும் உங்களுக்குமான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. லக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆக போகுது. அதிர்ஷ்டம்ங்கிறது கொஞ்சம் மேம்படும். பட் கடன் விஷயம், பண விஷயத்துலேயும் குடும்ப விஷயத்துலேயும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையும் குறைய தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனத்துக்கு ஒரு 80% பாசிட்டிவான ஒரு சனி வக்ர பயிற்சி தான் இந்த பயிற்சி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரலான ப்ரெடிக்ஷன். உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேகமான பலன் தெரியணும்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்டு சொல்யூஷனோடு சேர்த்து ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடி, அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக ஒரு பைசா செலவில்லாமல் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை பண்ணி பெனிஃபிட் ஆன கிளைண்ட்ஸ் நிறைய பேர். அந்த வகையில் நீங்களும் சேரணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.